ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். 10வது ஸ்கந்தம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். பரீட்சித்து மகாராஜா கூறியது: உம்மால் சந்திர சூரிய வம்ச விஸ்தாரமும் 2 வம்சங்களின் அரசர்களின் அதி அற்புதமான சரிதமும் சொல்லப்பட்டன. முனி சிரேஷ்டரே, மிகவும் தர்மசீலரான யதுவின் சரிதமும் சொல்லப்பட்டது. அவ்வம்சத்தில் அம்சத்துடன் அவதரித்த விஷ்ணுவின் வீர செயல்களை எங்களுக்கு கூறியருள வேண்டும். உலகனைத்திற்கும் ஆன்மாவும் உண்டாயவற்றையெல்லாம் ஊட்டி வளர்ப்பவரும் ஆகிய பகவான் யது வம்சத்தில் அவதரித்து என்னென்ன செய்தாரோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு விரிவாய் எடுத்துரைக்க வேண்டும். உலக பற்று நீங்கியவர்களால் கானம் செய்யப்படுவதும் பிறவி பிணிக்கு மருந்தாவதும் செவிக்கும் மனத்திற்கும் இனிமை மிக்கதும் ஆகிய உத்தம ஸ்லோகனுடைய குணங்களை சொல்லுவதிலும் கேட்பதிலும் ஆத்மஹத்தி செய்பவனை தவிர வேறு எவன்தான் வெறுப்படைவான்? தேவர்களையும் ஜெயிக்கவல்ல பீஷ்மர் முதலிய அதிரதர்கள் எந்த கௌரவ சேனா சமுத்திரத்தில் திமிங்கிலங்கள் போல் விளங்கினார்களோ அவர்களுடன் நிகழ்ந்த போரில் கடத்தற்கரிய அந்த சமுத்திரத்தை என்னுடைய பாட்டன்மார்கள் எவருடைய உதவியாகிய கப்பலை கொண்டு கன்று குட்டியின் குளம்படியை கடப்பது போல் எளிதில் கடந்தார்களோ அந்த பகவானுடைய லீலைகளை எங்களுக்கு கூறுங்கள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சந்தானத்திற்கு வித்தாக இருந்து என்னுடைய இச்சரீரம் துரோணபுத்திரனுடைய அஸ்திரத்தால் சிதைக்கப்பட்ட போது சரணடைந்த என் தாயின் வயிற்றில் சக்கரம் ஏந்தியவனாய் புகுந்து எவர் காப்பாற்றினாரோ அந்த பகவானுடைய லீலைகளை எங்களுக்கு கூறுங்கள். பகவானுடைய பெருமைகளை அறிந்தவரே, உடல் படைத்த எல்லோரிடமும் உள்ளே புருஷ ரூபியாகவும் வெளியே கால ரூபியாகவும் இருந்து கொண்டு எவர் அகக்கண்ணால் காண்பவர்க்கு மோட்சமாகிய அமிர்தத்தையும் காண மாட்டாதவருக்கு கால ரூபமான சாவையும் கொடுக்கின்றாரோ அந்த மாயா மானிடராகிய பகவானுடைய வீரியங்களை கூறுங்கள். உம்முடைய முகமாகிற தாமரையிலிருந்து பெருகும் ஹரி கதையாகின்ற அமுதத் தேனை பருகும் என்னை ஜலபானம் கூட செய்யாமலிருந்தும் பொறுத்தற்கரிய பசியும் வருத்தவில்லை. சூத மாமுனிவர் கூறியது: பிருகுநந்தனரே, அதாவது சௌனகாதிகளே, பாகவத சிரேஷ்டரும் வியாச புத்திரருமான பகவான் சுகதேவர் ஸ்லாகியமான இவ்வார்த்தைகளை கேட்டு பரீட்சித்தை புகழ்ந்து கொண்டாடி கலிதோஷத்தை போக்கும் கிருஷ்ண சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஸ்ரீ சுகர் கூறியது: பகவானுடைய பாதத்திலிருந்து பெருகிய கங்கை பார்ப்பவர், ஸ்நானம் செய்பவர், பானம் செய்பவர் ஆகியோரை பாவனமாக்குவது எவ்வாறோ அவ்வாறே வாசுதேவருடைய கதையை கேட்பதும் சொல்லுகிறவர், சொல்ல தூண்டுகிறவர், கேட்பவர் ஆகிய 3 வகையான புருஷர்களையும் பாவனமாக்குகிறது. பூமி தேவியானவள் பெயரால் மட்டும் அரசர்களாகவும் உண்மையில் கொழுப்பேறிய அசுர கூட்டங்களாகவும் இருந்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதிக பாரத்தால் வருந்தி பிரம்ம தேவரை சரணடைந்தாள். பிரம்மா அவள் கூறிய அதை மனதில் வாங்கி கொண்டு அந்த பூமி தேவியுடனும் தேவர்களுடனும் முக்கண்ணருடனும் பார்க்கடலின் கரையை நாடிச் சென்றார். அங்கு சென்று உலக நாயகரும் உள்ளிருந்து ஆட்டி வைப்பவரும் பரிபூர்ணருமாகிய வாசுதேவரை ஒன்றுபட்ட மனத்துடன் புருஷ சூக்தத்தால் போற்றி வழிபட்டார். பிரம்மா அப்போது சமாதி நிலையில் ஆகாயத்தில் அசரீரியாக எழுந்த வாக்கை கேட்டு தேவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: தேவர்களே, பரம புருஷருடைய கட்டளையை என்னிடமிருந்து கேளுங்கள். பின்னர் தாமதிக்காமல் அதன்படி விரைவில் நடந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே பூமிதேவியின் மனக்கவலையை பகவான் உணர்ந்திருக்கிறார். நீங்கள் யதுகுலத்தில் உங்கள் அம்சங்களால் பிறவியை அடைந்து ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரரான பகவான் கால சக்தியால் பூபாரத்தை போக்குவதற்கு எவ்வளவு காலம் பூமியில் சஞ்சரிப்பாரோ அவ்வளவு காலம் நீங்களும் பூமியில் இருக்க வேண்டும். பரம புருஷனான பகவான் வசுதேவருடைய கிரகத்தில் தாமே நேரில் அவதரிக்கப் போகிறார். அவருக்கு உகந்ததை செய்யும் பொருட்டு தேவ ஸ்திரீகளும் பூமியில் பிறக்கட்டும். பிரஜாபதிகளுக்கு பதியான பிரம்மா இவ்விதம் தேவர்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு
பூமி தேவியையும் தக்க வார்த்தைகளால் சமாதானம் செய்துவிட்டு தமது சிறந்த ஸ்தானத்திற்கு ஏகினார். அதற்கு முன் யது தலைவனான சூரசேனன் என்பவன் மதுராபுரியிலிருந்து கொண்டு மதுரையை சார்ந்த தேசங்களையும் சூரசேன தேசங்களையும் ஆண்டு அனுபவித்து வந்தான். அதனால் அம்மதுராபுரி யதுகுல மன்னர்கள் அனைவருக்கும் தலைநகராய் விளங்கியது. அங்கு பகவான் ஹரியானவர் நித்திய வாசம் செய்கிறார். அங்கு ஒரு சமயம் சூரனுடைய புத்திரரான வசுதேவர் விவாகம் செய்து கொண்டு தாம் மணந்த பெண்ணாகிய தேவகியுடன் தேரிலேறி பிரயாணப்பட்டார். உக்ரசேன புத்திரனான கம்சன் தன் சகோதரிக்கு பிரியத்தை காட்ட விரும்பி பொன்மயமான பல தேர்கள் சூழ நின்ற அத்தேரிலேறி குதிரைகளின் கடிவாளத்தை கையில் பிடித்தான். கடிவாளம் பிடித்த கம்சனை கூவி நடுவழியில் அசரீரி வாக்கு பின்வருமாறு கூறிற்று. அறிவு கெட்டவனே, எவளை வாகனத்தில் கொண்டு செல்லுகிறாயோ அவளுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்லப் போகிறது. இங்கனம் சொல்ல கேட்ட அந்த கம்சன் துஷ்டனும் பாவியும் போஜ குலத்திற்கு களங்கம் போன்றவனும் ஆகையால் வாளை கையில் எடுத்துக்கொண்டு தங்கையை கொல்ல ஆரம்பித்து தலைமயிரில் கை போட்டு பிடித்தான். இழி தொழிலில் இறங்கியவனும் கொடியவனும் வெட்கமற்றவனும் ஆகிய அவனை சமாதானப்படுத்துபவராய் மகா பாக்கியசாலியான வசுதேவர் பின்வருமாறு கூறினார். வசுதேவர் கூறியது: நீர் சூரர்களால் போற்றற்குரிய குணமுடையவர், போஜ குலத்தின் புகழை வளர்ப்பவர். அப்படிப்பட்ட நீர் ஒரு ஸ்திரீயை, அதுவும் சகோதரியை கல்யாண சமயத்தில் எங்கனம் கொள்ளலாம்? இவள் உமது தங்கை, சிறுமி, இரங்கத்தக்கவள், உமது புத்திரிக்கு ஒப்பானவள், ஏழைகளுக்கு இறங்குபவரே. மங்கள வடிவினலான இவளை நீர் கொல்வது தகுதியன்று. சித்தம் அழகியவரே, அசரீரி வாக்கு எதை சொல்லிற்றோ அந்த பயம் உமக்கு இவளிடம் இருந்து அல்லவே? இவளுக்கு பிறக்கும் எந்த புத்திரர்களால் பயம் தோன்றியுள்ளதோ அந்த புத்திரர்களை உம்மிடம் சமர்ப்பித்து விடுகிறேன். ஸ்ரீ சுகர் கூறியது. கம்சன் அவர் கூறியதன் கருத்தை உணர்ந்து கொண்டு சகோதரியின் வதத்திலிருந்து மனது திரும்பியவன் ஆனான். வசுதேவரும் அதனால் மகிழ்ந்து அவனை ஸ்தோத்திரம் செய்துவிட்டு தமது வீடு போய் சேர்ந்தார். குறிப்பு: பிள்ளைகளை கம்சனிடம் கொடுக்க வசுதேவர் சம்மதிக்கலாமா என்றால், ஒருவேளை பிள்ளைகள் இவளிடம் பிறக்காமல் போகலாம், அல்லது கம்சனை இறந்து போகலாம், அல்லது தெய்வ வாக்கு பலிக்கலாம். எது நடந்தாலும் நடக்கட்டும், இப்போது தேவகியின் உயிரை காப்போம் என்பது வசுதேவரின் எண்ணம். நாளடைவில் சர்வ தேவதா ஸ்வரூபியான தேவகி வருஷத்திற்கு ஒன்றாக 8 பிள்ளைகளையும் ஒரு பெண்ணையும் பெற்றாள். வார்த்தை பொய்யாவதற்கு மிகவும் அஞ்சியவரான வசுதேவர் மிகுந்த வருத்தத்துடன் தனது முதல் குமாரனான கீர்த்தி மந்தன் என்பவனை கம்சனிடம் அர்ப்பணம் செய்தார். சாதுக்களுக்கு சகிக்க முடியாதது எது? ஞானிகளுக்கு வேண்டுவது என்ன? மனதை நிலை நிறுத்தியவர்களுக்கு விட முடியாதது எது? துஷ்டர்கள் எதைத்தான் செய்ய மாட்டார்கள்? ராஜன்னு, கம்சன் வசுதேவருடைய சமத்துவ புத்தியையும் சத்தியத்தில் கட்டுப்பட்டிருக்கும் தன்மையையும் கண்டு மனமகிழ்ந்து சிரித்துவிட்டு பின்வருமாறு கூறினான். இந்த குழந்தை போகலாம். இவனிடமிருந்து எனக்கு பயம் இல்லை. உங்களுடைய 8வது கர்ப்பத்தினாலல்லவா எனக்கு சாவு கூறப்பட்டது. அப்படியே ஆகட்டும் என்று குழந்தையை எடுத்துக்கொண்டு வசுதேவர் சென்றார். ஆனால் கொடியவனும் தன்னடக்கமற்றவனுமான அவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு மகிழவில்லை. பாரத குலத்தரசே, கோகுலத்திலுள்ள நந்தர் முதலிய கோபர்களும் அவர்களுடைய ஸ்திரீகளும், வசுதேவர் முதலிய விஷ்ணிகளும், தேவகி முதலிய யாதவ ஸ்திரீகளும், இரு குலத்திலும் உள்ள எல்லோருமே அநேகமாய் தேவதைகளின் அவதாரங்களே. கம்சனுடைய ஞாதிகளும் மற்ற உறவினர்களும் பரிவாரங்களும் எவர்களோ அவர்கள் எல்லோரும் அசுரர்கள். நாரத பகவான் கம்சனிடம் வந்து இதை எடுத்துரைத்து பூமிக்கு பாரமாயிருக்கும் அசுரர்களை வதைப்பதற்காக செய்யப்படும் முயற்சி இது என்றும் விளக்கினார். நாரத மகரிஷி சென்றதும் யாதவர்களெல்லாம் தேவர்கள் என்று மனத்தில் கருதிய கம்சன் தேவகையின் கருவில் தோன்றுவதெல்லாம் தன்னை கொல்லுவதற்காக வரும் விஷ்ணுவாகவே இருக்க வேண்டும் என்று கொண்டு தேவகியையும் வசுதேவரையும் வீட்டிலேயே விலங்கிட்டு வைத்து அவர்களுக்கு பிள்ளை உண்டாக ஒவ்வொரு பிள்ளையையும் விஷ்ணு என்று சந்தேகித்து கொன்றான்.
இப்பூமியில் தமது உயிரையே பெரிதாய் நினைக்கிறவர்களும் பேராசை பிடித்தவர்களுமான அரசர்கள் வெகுவாய் தாய் தந்தை சகோதரர்கள் சிநேகிதர்கள் எல்லோரையுமே கொல்லுகிறார்கள். யாதவர்கள் போஜர்கள் அந்தகர்கள் ஆகியவர்களுக்கு அரசனாயிருந்த தன் தகப்பன் உக்ரசேனனையும் விலங்கிட்டு மகாபலசாலியான கம்சன் தானே சூரசேன தேசத்தை ஆளலானான். பிரலம்பன் பகன் சானூரன் திருநாவர்தன் மகாசனன் அகாசுரன் முஷ்டிகன் அரிஷ்டன் த்விவிதன் பூதனை கேஷி தேனுகன் இவர்களுடனும் மற்றும் பாணன் நரகாசுரன் முதலிய அசுரர்களுடனும் கூடிக்கொண்டு மகத நாட்டு அரசனாகிய ஜராசந்தனுடைய ஆதரவையும் பெற்று பலவானான கம்சன் யாதவர்களுக்கு துன்பம் விளைவித்தான். பீடிக்கப்பட்ட அவர்கள் குரு பாஞ்சாலம் கேகயம் சால்வம் விதர்ப்பம் நிஷதம் விதேகம் கோசலம் முதலிய நாடுகளை அடைந்தனர். அவனுக்கு கட்டுப்பட்ட சில உறவினர்கள் மட்டும் அவனை அனுசரித்து சேவை செய்து கொண்டு இருந்தார்கள். தேவகியின் 6 குழந்தைகள் கம்சனால் கொல்லப்பட்ட பின் விஷ்ணுவின் அம்சமாய் எந்த ஆதிசேஷன் கூறப்படுகிறாரோ அவரே தேவகிக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் வளர்ப்பவர் போல் 7வது கர்ப்பமாக ஆனார். எல்லா உயிர்களுக்கும் ஆத்மாவாகிய பகவான் தன்னையே நம்பி வாழும் யாதவர்களுக்கு கம்சனால் ஏற்பட்ட பயத்தை உணர்ந்து யோக மாயைக்கு பின்வருமாறு கட்டளையிட்டார். தேவி, மங்கள வடிவினலே, இடையர்களாலும் பசுக்களாலும் அழகுற்று விளங்கும் ஆயர்பாடிக்கு நீ செல்ல வேண்டும். அங்கு நந்த கோகுலத்தில் வசுதேவருடைய மனைவி ரோகிணி இருக்கின்றாள். கம்சனிடம் பயந்து மறைவான இடங்களில் பிறரும் வசிக்கின்றனர். தேவகியின் வயிற்றில் சேஷன் எனப்படும் என்னுடைய அம்சமான கர்ப்பம் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு போய் ரோகிணியின் வயிற்றில் வைக்க வேண்டும். மங்கள ஸ்வரூபியே, அதன் பின்னர் நான் என் கலையின் பகுதிகள் எல்லாவற்றுடன் தேவகியின் புத்திரனாக தோன்றப் போகிறேன். நீயும் நந்த பத்தினியாகிய யசோதையிடம் தோன்றுவாயாக. விரும்பப்படும் வரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியும் விரும்பப்படும் வரங்களையெல்லாம் அளிப்பவளும் ஆகிய உன்னை மனிதர்கள் தூபம் முதலிய உபசாரங்களுடனும் காணிக்கைகளுடனும் பூஜிக்கப் போகிறார்கள். பூவுலகில் மனிதர்கள் உனக்கு துர்கை, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதை, சண்டிகை, கிருஷ்ணா, மாதவி, கன்னிகை, மாயை, நாராயணி, ஈசானி, சாரதா, அம்பிகை என பெயர்களையும் ஆராதனைக்கு இடங்களையும் ஏற்படுத்துவார்கள். தேவகியிடமிருந்து உன்னால் ஆகர்ஷணம் செய்யப்பட்டமையால் ரோகிணியிடம் பிறக்கப் போகும் ஆதிசேஷனாகிய அவனை பூமியில் சங்கர்ஷணன் என்றும் உலகிற்கு இனியவன் ஆகையால் ராமன் என்றும் பலம் மிகுந்தவன் ஆதலால் பலபத்ரன் என்றும் கூறுவார்கள். பகவானால் இவ்விதம் கட்டளையிடப்பட்ட மாயா தேவியாகிய அவள் அப்படியே ஆகட்டும் என்று அவ்வார்த்தையை ஏற்று பகவானை வலம் வந்து பூமியில் சென்று அதை அப்படியே செய்து முடித்தாள். தேவகியிடமிருந்து ரோகிணியிடம் கர்ப்பம் யோக நித்திரையால் கொண்டு போகப்பட்ட பின் பட்டணத்து மக்கள் ஐயோ, கர்ப்பம் கரைந்துவிட்டது என்று பிரலாபித்தார்கள். உலகின் உயிராகிய பகவானும் பக்தர்களின் பயத்தை போக்குபவராய் தமது அம்ச பாகத்தால் வசுதேவருடைய மனதில் ஆவிர்பவித்தார். பரம புருஷருடைய தேஜஸை தாங்கிய அவர் சூரியனைப் போல் பிரகாசிப்பவராய் எவராலும் அடக்க முடியாதவராய் அமட்ட முடியாதவராய் விளங்கினார். பின்னர் வசுதேவரால் தன்னிடம் சேர்ப்பிக்கப்பட்டதும் உலக மங்களமாகியதும் உலக அனைத்திற்கும் ஆன்மாவாகியதும் தனக்கும் ஆத்மாவாய் தன்னிடமே இருப்பதுமாகிய அச்சுதனுடைய கலையை தேவகியானவள் உலகை மகிழ்விக்கும் சந்திர கலையை கீழ்திசை தரிப்பது போல் மனதில் தரித்தாள். கம்சன் வீட்டில் அடைபட்ட பதிவிரதையான தேவகி உலகிற்கெல்லாம் உறைவிடம் ஆகியவனுக்கு தான் உறைவிடமாகி குடத்தில் வைத்த விளக்கு போலும் ஞான வஞ்சகனிடத்தில் சேர்ந்த கல்வி போலும் காணப்பட்டாள். விஷ்ணுவை கர்ப்பத்தில் கொண்டவளும் முகம் மலர்ந்தவளும் வீட்டை ஒளிபெறச் செய்பவளுமாகிய அவளை கம்சன் கண்ணுற்று கூறுவான், என் உயிரை கவரப்போகும் ஹரி இவள் கருவில் வந்திருப்பது நிச்சயம். ஏனெனில் இவள் இதற்கு முன் இப்படி இருக்கவில்லை. உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நின்றாலும் உண்டாலும் பூமியில் சஞ்சரித்தாலும் ரிஷிகேசனையே நினைப்பவனாய் உலகை அவன் மயமாகவே கண்டான். பிரம்மாவும் சிவனும் நாரதர் முதலிய முனிவர்களுடனும் பரிவாரங்களுடன் கூடிய தேவர்களுடனும் அங்கு வந்து இஷ்ட சித்தியளிக்கும் பகவானை இனிய சொற்களால் துதித்தனர்.
சத்யவிரதரும் சத்தியத்தால் அடைதற்குரியவரும் முக்காலத்தும் சத்தியமாகியவரும் பிரபஞ்சத்திற்கு பிறப்பிடமாகியவரும் பிரபஞ்சத்தில் மறைந்து உறைபவரும் பிரபஞ்சத்தின் நாம ரூபத்திற்கு அப்பால் சச்சித் ஆனந்தமயமாய் உள்ள சத்தியமாகியவரும் வாய்மையையும் உண்மையையும் கண்களாக கொண்டவரும் சத்தியமே வடிவாகியவரும் ஆகிய உம்மை நாங்கள் சரணடைகின்றோம். இப்பிரபஞ்சமாகிய ஆதி விருட்சம் ஒரு இருப்பிடத்தையும் 2 பழங்களையும் 3 வேர்களையும் 4 ரசங்களையும் 5 விழுதுகளையும் 6 உயிர் நிலைகளையும் 7 கோசங்களையும் 8 கிளைகளையும் 9 துவாரங்களையும் 10 இலைகளையும் உடையதாய் அதன் மேல் வீற்றிருக்கும் 2 பட்சிகளுடன் விளங்குகின்றது. தாமரை கண்ணா, உலகிற்கெல்லாம் உறைவிடமாகிய உம்மிடத்தில் சமாதியால் சித்தத்தை நிலைநிறுத்திய மகான்களாகிய சிலர் உமது திருவடியாகிய தெப்பத்தையே பெருந்துணையாக கொண்டு பிறவி கடலை பசுங்கன்றின் குளம்படியாக்கி கடந்து விடுகின்றனர். ஸ்வயம் பிரகாசமானவரே, தாங்கள் சாதுக்களுக்கு அருள் புரிபவர். கருணை மிகுந்த மகான்கள் கடத்தற்கரிய பயங்கரமான பிறவி கடலை தங்கள் திருவடி தாமரையாகிய தெப்பத்தால் கடந்து அதை இங்கு வைத்துவிட்டு போயிருக்கின்றனர். தாமரை கண்ணா, வேறு சிலரோ எனின் தாங்கள் முக்தி எய்திவிட்டதாய் எண்ணம் கொண்டு உம்மிடம் மனதை செலுத்தாமையால் தூய்மை இழந்த புத்தி உடையவர்களாய் மிகுந்த சிரமப்பட்டு உயர்ந்த பதவிக்கு ஏறியும் உமது திருவடிகளை அனாதரவு செய்து கீழே விழுகின்றனர். ஈசனே, பிறப்பில்லாத உமது பிறவிக்கு காரணம் உம்முடைய லீலை என்பதை தவிர வேறு எதையும் நாங்கள் ஊகிக்க முடியவில்லை. அபயத்திற்கு ஆசிரியமானவரே, பிறப்பும் இறப்பும் இருப்பும் ஜீவாத்மாவிடம் கூட அவித்யினாலேயே ஏற்படுவதால் இவை உம்மிடம் எங்கனம் பொருந்தும்? ஈசனே, உமக்கு நமஸ்காரம். மீனாகவும் குதிரையாகவும் ஆமையாகவும் நரசிங்கமாகவும் வராகமாகவும் ஹம்சமாகவும் அரச குமாரனாகவும் பிராமணனாகவும் தேவனாகவும் தோன்றி எங்கனம் எங்களையும் உலகையும் காப்பாற்றுகின்றீரோ அவ்வாறே இப்போதும் பூமியின் பாரத்தை போக்கி அருளும். யது சிரேஷ்டரே, உமக்கு வந்தனம். அம்மா, சாக்ஷாத் பரம புருஷராகிய பகவானே எங்களுடைய க்ஷேமத்திற்காக தமது அம்சத்தால் அதிர்ஷ்டவசமாய் உமது வயிற்றை அடைந்திருக்கிறார். உமது புத்திரராகிய அவர் யதுக்களின் இரட்சகர் ஆகப் போகிறார். சாகப்போகும் போஜராஜனாகிய கம்சனிடமிருந்து உமக்கு பயம் இல்லாமல் இருக்கட்டும். ஸ்ரீ சுகர் கூறியது. பகவானுடைய அவதார சமயம் நெருங்கியதும் காலம் எல்லா நற்குணங்களும் பொருந்தி வெகுமங்கலமாக விளங்கிற்று. பிரம்மாவின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி உதயமாயிற்று. நட்சத்திரங்களும் கிரகங்களும் தாரகைகளும் சாந்தமாயிருந்தன. திசைகள் தெளிவாயிருந்தன. ஆகாயம் நிர்மலமாய் நட்சத்திரங்களுடன் பிரகாசித்தது. பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இடைச்சேரிகளிலும் மங்களம் பொங்க பூமி விளங்கிற்று. நதிகளில் நீர் தெளிந்திருந்தது. நீர்நிலைகள் தாமரையால் அழகு பெற்று இருந்தன. வண்டுகளும் பட்சிகளும் கூடி பாடும் பூங்கொத்துக்கள் நிறைந்தனவாய் சோலைகள் விளங்கின. காற்று சுகமாகவும் சுகந்தமுடையதாகவும் சுத்தமாகவும் வீசிற்று. த்விஜர்கள் பூஜிக்கும் அக்னி குண்டங்களில் சாந்தமாயிருந்த அக்னிகள் ஜுவலிக்கலாயின. அசுரர்களை பகைக்கும் சாதுக்களின் மனது நிர்மலமாயிற்று. பிறப்பில்லாதவன் பிறந்த அந்த வேளையில் வானுலகில் துந்துபி முழங்கிற்று. கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் பாடினார்கள். சித்தர்களும் சாரணர்களும் துதித்தார்கள். வித்யாதர ஸ்திரீகளும் அப்சரஸ்களும் நர்த்தனம் செய்தார்கள். இருள் சூழ்ந்த நடுநிசி போதில் ஜனார்தனர் அவதரிக்கையில் முனிவர்களும் தேவர்களும் அகமகிழ்ந்து மலர் மாறி பெய்தனர். கடலருகில் மேகங்கள் மெல்ல மெல்ல சப்தித்தன. எல்லோருடைய ஹிருதய குகையிலும் வசிக்கும் விஷ்ணு தேவ ரூபியான தேவகி அம்மாளிடம் தோன்றியது கிழக்கு திக்கின் வயிற்றில் சந்திரன் தோன்றியது போல் இருந்தது. தாமரையொத்த கண்களையும் 4 புஜங்களையும் உடையவராய் சங்கு சக்கரம் கதை முதலிய ஆயுதங்களை ஏந்தியவராய் ஸ்ரீவத்சம் எனும் அடையாளமுள்ள மார்பும் கௌஸ்துப மணி விளங்கும் கழுத்தும் உடையவராய் மஞ்சட் பட்டாடை அணிந்து நீருண்ட மேகம் போல் அழகிய வண்ணத்தினராய் சிறந்த வைர கிரீட குண்டலங்களின் கிரணங்களால் தழுவப்பெற்ற கூந்தலை உடையவராய் அரைஞான் தோல்வளை கங்கணம் முதலிய ஆபரணங்களுடன் கூடியவராக பிரகாசித்த அந்த அற்புத குழந்தையை வசுதேவர் கண்டார்.
கிருஷ்ணாவதார உற்சவத்தால் உற்சாகத்தை அடைந்தவரும் ஆச்சரியத்தால் கண்கள் மலர்ந்தவருமான வசுதேவர் தனக்கு மகனாய் வந்த ஹரியை கண்டு மகிழ்ச்சி பொங்க பிராமணர்களுக்கு 1000 பசுக்களை மனதால் தானம் செய்தார். பரத வம்சத்தரசே, பின்னர் பகவானுடைய பெருமையை அறிந்தவரும் தெளிந்த புத்தி உடையவருமான வசுதேவர் அவரை பரம புருஷனென நிச்சயித்து பயத்தை விட்டு கைகூப்பி உடல் வணங்கி தனது காந்தியால் பிரசவ அறையை பிரகாசிப்பித்த அவரை துதிக்கலானார். வசுதேவர் கூறியது: நீர் கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபியாகவும் எல்லா புத்திகளிலும் சாட்சியாகவும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவராகவும் உள்ள புருஷர் என்பதை நான் நேரில் காண்கின்றேன். நீர் முக்குண வடிவான இவ்வுலகை உமது பிரகிருதியால் சிருஷ்டித்து அதனுடன் கூடியிருப்பதால் அதனுட் புகாதவராயினும் புகுந்தவர் எனவே கருதப்படுகின்றீர். தேவர்கோனே, நீர் எனது வீட்டில் அவதரிக்கப் போகிறீர் என்பதை கேள்வியுற்று துஷ்டனான இந்த கம்சன் உமக்கு முன் தோன்றியவர்களை கொன்றான். அவன் தன் மனிதர்கள் மூலமாக உன்னுடைய அவதாரத்தை பற்றி கேட்டு இப்போதே ஆயுத பாணியாய் ஓடி வரப்போகிறான். ஸ்ரீ சுகர் கூறியது: மகா புருஷ லட்சணம் பொருந்திய தனது குமாரனை பார்த்து மகிழ்ச்சியால் முகம் மலர்ந்தவளாயினும் கம்சனிடம் பயத்தால் தேவகி பின்வருமாறு துதித்தாள். தேவகி கூறியது: எந்த ரூபத்தை அவ்யக்தமென்றும் ஆதியென்றும் பிரம்மென்றும் ஜோதியென்றும் நிர்குணமென்றும் நிர்விகாரமென்றும் நிர்விசேஷமென்றும் இச்சையற்றதென்றும் உள்ளதென்றும் கூறுகின்றனரோ அது நீரே. அத்தியாத்ம தீபமாக அந்த விஷ்ணுவாகிய நீரே இப்போது என் கண்முன் விளங்குகின்றீர். 2 பரார்த்த முடிவில் உலகம் முடிவுற்று மகாபூதங்கள் சூக்ஷ்ம பூதங்களில் ஒடுங்கி இப்பிரபஞ்சம் அவ்யக்தத்தில் கால வேகத்தால் புகும்போது தாங்கள் ஒருவரே சேஷர் என்ற பெயருடன் எஞ்சி நிற்கிறீர். அப்படிப்பட்ட நீர் அடியார்களின் பயத்தை போக்குபவர். உக்ரசேனரின் குமாரனான கொடிய கம்சனிடம் பயமடைந்திருக்கும் எங்களை காத்தருளும். தியானத்திற்குரிய இந்த மகாபுருஷ ரூபத்தை ஊன கண்படைத்தோருக்கு பிரத்யக்ஷமாய் காட்ட வேண்டாம். மதுசூதனா, நீர் என்னிடம் பிறந்ததை இந்த பாவி அறிய வேண்டாம். தைரியமில்லாத நான் உம்மை குறித்து கம்சனிடம் மிகவும் பயப்படுகிறேன். விஸ்வரூபியே, சங்கம் சக்கரம் கதை பத்மம் ஸ்ரீவத்சம் முதலியவற்றுடனும் 4 புஜங்களுடனும் கூடிய இந்த அப்ராகிருத ஸ்வரூபத்தை மறைத்து அருளும். பிரளய காலத்தில் எல்லா உலகங்களையும் விசாலமாக இடமளித்து எந்த உமது உருவத்தில் பரம புருஷராகிய நீர் தாங்குகிறீரோ அந்த உருவம் இந்த மானிட உலகில் என் கருவில் தோன்றியது வெகு ஆச்சரியம். குறிப்பு: நித்தியமாய் நிர்மலமாய் நிற்கலமாய் நிராமயமாய் நிறைவாய் நீங்கா சுத்தமுமாய் சமீபமுமாய் துரிய நிறை சுடராய் எல்லாம் வைத்திருந்த தாரகமாய் ஆனந்தமயமாகி மனவா கெட்டா சித்துருவாய் நின்ற ஒன்றை சுகாரம்ப பெருவெளியை சிந்தை செய்வோம். இது தாயுமானவர் வாக்கு. விண்ணாதி பூதமெல்லாம் தன்னகத்தில் அடக்கி வெறுவெளியாய் ஞான கண்ணார கண்டவன்பர் கண்ணூடே ஆனந்த கடலாய் வேறொன்றெண்ணாத படிக்கிறங்கி தானாக செய்தருளும் இறையே உந்தன் தன்னாருஞ் சாந்த அருடனை நினைந்து கரமலர்கள் தலைமேற்கொள்வோம். இது தாயுமானவர் வாக்கு. பெண்டிர் வாழ்வார் நின்னொப்பாரை பெரிதுமென்னும் ஆசையாலே. இது திவ்ய பிரபந்தம் வாக்கு. ஸ்ரீ பகவான் கூறியது: முன் கல்பத்தில் ஸ்வாயம்புவ மன்வந்தரத்தில் நீ பிருஷ்ணி என்பவளாக இருந்தாய். அப்போது இந்த வசுதேவர் சுதபஸ் என்ற பிரஜாபதியாக கல்மஷமற்றவராக இருந்தார். வரமளிப்பவர்களில் சிறந்த நான் உங்களுடைய மனோரதத்தை அளிக்க விரும்பி உங்கள் முன் தோன்றினேன். வேண்டிய வரத்தை கேட்கலாம் என்று கூறியபோது என்னை போன்ற குமாரன் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டீர்கள். சிற்றின்பத்தை அனுபவியாதவர்களாகவும் குழந்தை இல்லாதவர்களாகவும் இருந்த தம்பதிகளாகிய நீங்கள் எனது மாயையில் மயங்கி மோட்சத்தை கேட்கவில்லை. எனக்கு சமமான புத்திர பேற்றை வரமாக பெற்ற நீங்கள் நான் சென்ற பின் சிற்றின்ப போகங்களை அனுபவித்தீர்கள். உலகில் சீலத்திலும் உதாரத்திலும் குணத்திலும் எனக்கு சமமாக வேறெவரையும் காணாமல் நானே பிருஷ்ணிகர்பன் என்ற பிரசித்தமான பெயருடன் உங்களுக்கு புத்திரனாய் அவதரித்தேன். பின் அதித்தியாகவும் கஷ்யபராகவும் பிறந்த உங்களுக்கு
மீண்டும் நான் பிரசித்தி பெற்ற உபேந்திரனாக அவதரித்தேன். குட்டையாய் இருந்ததால் வாமனன் என்ற பெயரும் ஏற்பட்டது. தாயே, இந்த 3வது பிறவியில் அதே திவ்ய ரூபத்தோடு நான் மீண்டும் அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்து எனது சொல்லை சத்தியமாக்கி விட்டேன். உங்களுக்கு இந்த திவ்ய ரூபத்தை காட்டியது பூர்வ ஜென்மத்தை ஞாபகப்படுத்துவதற்காகவே. நானே தோன்றியுள்ளேன் என்ற ஞானம் மனித உருவில் தோன்றியிருந்தால் ஏற்பட்டிருக்காது. நீங்கள் அன்புடன் என்னை புத்திரனாகவும் பிரம்மமாகவும் அடிக்கடி சிந்தித்து அதனால் எனது பரம கதியை அடையப் போகிறீர்கள். நீங்கள் கம்சனிடம் பயப்பட்டால் என்னை கோகுலம் கொண்டு போய் சேருங்கள். அங்கு யசோதைக்கு பிறந்திருக்கும் பெண்ணாகிய எனது யோக மாயையை விரைவில் கொண்டு வாருங்கள். கதவுகள் தாமாகவே திறந்து கொள்ளும். கடக்க முடியாத யமுனையும் வழிவிடும். ஸ்ரீ சுகர் கூறியது. இங்கனம் கூறி பகவான் ஹரி சற்று மௌனமாயிருந்துவிட்டு தாய் தந்தையர் பார்த்து கொண்டிருக்கும் போதே சாதாரண குழந்தையாகி விட்டார். பகவானால் ஏவப்பட்ட வசுதேவர் பிரசவ அறையிலிருந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு எப்போது புறப்பட்டாரோ அதே சமயத்தில் பிறப்பில்லாத யோக மாயை நந்தகோபர் மனைவியிடம் பிறந்தாள். அந்த யோக மாயையால் துவார பாலகர்களெல்லாம் இந்திரிய சக்திகளை இழந்து நிற்கவும் நகரத்தோரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கவும் வசுதேவர் கிருஷ்ணனை எடுத்துக்கொண்டு வரவே இரும்பு கீல்களும் சங்கிலிகளும் கொண்டு பூட்டப்பட்டிருந்த வாயில்களெல்லாம் சூரியனை கண்ட இருள் விலகுவது போல் தாமாக திறந்து கொண்டன. மேகம் மெதுவான இடியுடன் மழை பொழிந்தது. ஆதிசேஷன் வழியில் குழந்தையின் மேல் மழைத்துளி விழாவண்ணம் படமெடுத்து மறைத்து கொண்டு சென்றார். இப்படி மேகம் அடிக்கடி பொழிகையில் அலைகளுடனும் நுரைகளுடனும் பயங்கரமான சுழல்களுடனும் பெருக்கெடுத்து கம்பீரமாக ஓடிய யமுனை ஸ்ரீராமனுக்கு சமுத்திரம் வழிவிட்டது போல் வழிவிட்டது. வசுதேவர் நந்த கோகுலத்தை அடைந்து அங்கு கோகுலத்து மக்களெல்லாம் நித்திரையில் ஆழ்ந்திருக்க கண்டு தன் மகனை யசோதையின் படுக்கையில் விட்டுவிட்டு அவளுடைய பெண்ணை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன் வீடு வந்தார். தேவகியின் படுக்கையில் அக்குழந்தையை கிடத்திவிட்டு வசுதேவர் முன்போல் கால்களில் விலங்கு ஏறியவராக ஆனார். கோகுலத்தில் களைப்பு மேலிட்டு உறக்கத்தில் ஆழ்ந்து நினைவிழந்து கிடந்த நந்த பத்தினியாகிய யசோதை தனக்கு குழந்தை பிறந்ததென்று மட்டும் உணர்ந்திருந்தாலே ஒழிய அது ஆனா பெண்ணா என்று உணரவில்லை. மதுராபுரியில் வெளியும் உள்ளும் எல்லா கதவுகளும் முன்போல் மூடிக்கொண்டன. பின்பு குழந்தையின் குரலை கேட்டுவிட்டு காவற்காரர்கள் விழித்து எழுந்தனர். அவர்கள் விரைவில் போஜராஜனாகிய கம்சனிடம் சென்று எந்த குழந்தையின் பிறப்பால் தனக்கு விபத்தை எதிர்பார்த்திருந்தானோ அந்த குழந்தை தேவகிக்கு பிறந்துவிட்டதாய் கூறினார்கள். அவன் படுக்கை விட்டு விரைந்தெழுந்து படபடப்புடன் இதுதான் சமயம் என்று சொல்லிக்கொண்டு கால் தடுக்க தலைவிரி கோலத்துடன் பிரசவ அறையை அடைந்தான். கருணையற்ற அச்சகோதரனை நோக்கி மனம் நொந்தவளான தேவகி கூறுவாள், இவள் உன் மருமகள், மங்களம் மிக்கவள். இப்பெண்ணை நீ கொல்வது தகாது. அக்னி போல் ஜ்வலிக்கும் குழந்தைகள் பலர் விதியின் ஏவுதலால் உம்மால் கொல்லப்பட்டனர். இந்த ஒரு பெண்ணையாவது எனக்கு அளியுங்கள். பிரபுவே, பிரியமானவரே, குழந்தைகளை பறிகொடுத்து வாடி நிற்கும் நான் உங்கள் சகோதரி அல்லவா? பாகியம் குறைந்த எனக்கு இந்த கடைசி குழந்தையையாவது கொடுத்தருளும். இவ்வாறு கூறி குழந்தையை மறைத்து கொண்டு தீன குரலில் பிரலாபித்து யாஜிக்கும் அவளை அதட்டி அவள் கையிலிருந்து அந்த துஷ்டன் அக்குழந்தையை பிடுங்கிக் கொண்டான். சுயநலத்தால் ஈரமற்ற நெஞ்சனாகிய அவன் தனது சகோதரியின் பெண்ணாகிய அப்பச்சை குழந்தையை காலை பிடித்து தூக்கி கல்தரையின் மேல் அடித்தான். அக்குழந்தை அவன் கையிலிருந்து மேலே கிளம்பி அப்போதே ஆகாயத்தை அடைந்து விஷ்ணுவின் தங்கையாகிய அம்பிகையாக ஆயுதங்களை ஏந்திய 8 கைகளுடன் காட்சியளித்தாள். திவ்யமான மாலை, வஸ்திரம், சந்தனம், ரத்ன ஆபரணங்கள் முதலியவற்றை அணிந்து வில், சூலம், பானம், கேடயம், கத்தி, சங்கம், சக்கரம், கதை இவற்றை தாங்கியவளாய் விளங்கினாள். அப்போது சித்தர், சாரணர், கந்தர்வர், அப்சரஸ்கள், கிண்ணரர், நாகர் முதலியவர்களால் காணிக்கைகளுடன் புடைசூழ்ந்து துதிக்கப்பெற்ற தேவியானவள் பின்வருமாறு கூறலானாள். மூடனே, என்னை கொல்லுவதால் உனக்காவது என்ன? உனது பூர்வ சத்ரு உன்னை கொல்லுவதற்காக எங்கேயோ பிறந்திருக்கிறான். வீணாக ஏழைகளை இம்சியாதே. பகவதி யோக மாயா தேவி அவனிடம் இவ்வாறு கூறிவிட்டு பூமண்டலத்தில் பெயர் பெற்ற பல க்ஷேத்திரங்களில் பல பெயர் பூண்டு விளங்குபவள் ஆனாள்.
கம்சன் அவள் கூறியதை கேட்டு வெகு ஆச்சரியமடைந்து தேவகியையும் வசுதேவரையும் விடுவித்து அவர்களை வணங்கி பின்வருமாறு கூறினான். ஐயோ தங்காய், தங்கையின் கணவரே, உங்களுக்கு பிறந்த புத்திரர்கள் பலர் அரக்கனுக்கு ஒப்பான பாவியாகிய என்னால் கொல்லப்பட்டார்களே. கருணை இழந்தவனும் உற்றார் உறவினரை கைவிட்டவனும் கொடியவனும் பிரம்மஹத்தி செய்தவனுக்கு ஒப்பானவனும் மூச்சுவிடும் பிணம் போன்றவனுமான நான் எந்த உலகங்களை அடையப் போகின்றேனோ? தெய்வமும் பொய் பேசுகின்றது, மனிதர்கள் மட்டுமன்று. அதை நம்பி அல்லவா பாவியாகிய நான் சகோதரியின் குழந்தைகளை கொன்றவனாயினேன். சாதுக்களும் ஏழைகளிடம் அன்புள்ளவர்களுமான நீங்கள் எனது கொடுமையை மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கண்ணீர் வடியும் முகத்துடன் சகோதரியின் கால்களையும் சகோதரி புருஷன் கால்களையும் பிடித்து கொண்டான். தெய்வ பெண்ணின் சொல்லில் நம்பிக்கை வைத்து வசுதேவரிடமும் தேவகியிடமும் அன்பை காட்டுபவனாய் அவர்களை விலங்கிலிருந்து விடுவித்தான். அன்றிரவு கழிந்ததும் கம்சன் மந்திரிகளை கூப்பிட்டு யோக மாயை கூறியதையெல்லாம் அவர்களிடம் கூறினான். அசுரத்தன்மை வாய்ந்தவர்களும் தேவ சத்ருக்களும் எதையும் நன்கு யோசித்தறியும் அறிவற்றவர்களுமான அவர்கள் தங்கள் தலைவன் கூறியதை கேட்டு தேவர்களிடம் கோபம் மேலிட்டவர்களாய் பின்வருமாறு பேசினர். போஜராஜரே, அது அப்படியானால் பட்டணமோ கிராமமோ இடைச்சேரியோ எங்கெங்கு குழந்தைகள் பிறந்திருக்கின்றனவோ அவற்றை 10 நாட்களுக்கு உட்பட்டிருந்தாலும் 10 நாட்களுக்கு மேற்பட்டிருந்தாலும் இப்பொழுதே கொல்லுவோம். பிராமணர்களும் பசுக்களும் வேதங்களும் தவம் சத்தியம் புலனடக்கம் மனவமைதி ஸ்ரத்தை தயை பொறுமை என்பவைகளும் யாகங்களும் ஹரியின் சரீரம் ஆகையால் ரிஷிகளை இம்சிப்பதே அந்த விஷ்ணுவை கொல்லுவதற்கு உபாயம் என்று துர்மந்திரிகள் கூற கேட்டு அதுவே தக்கதென்று தீர்மானித்த துர்மதியான அசுர கம்சன் கால பாசத்தால் பீடிக்கப்பட்டு பிராமண இம்சையை தனக்கு இதமென கருதினான். ஒரு மனிதனுடைய ஆயுளையும் செல்வத்தையும் கீர்த்தியையும் தர்மத்தையும் புண்ணிய உலகங்களையும் நல்லாசிகளையும் எல்லா நலன்களையும் அழிப்பது மகான்களை அவமதிக்கும் செயல். பெரிய மனது படைத்த நந்தகோபர் தனக்கு பிள்ளை பிறந்ததால் மகிழ்ச்சி பொங்கியவராய் பரிசுத்தமாக ஸ்நானம் செய்து அலங்கரித்து கொண்டு வேதமுணர்ந்த பிராமணர்களை அழைத்து விதிப்படி குமாரனுக்கு புண்ணியாக வாச்சனமும் ஜாத கர்மாவும் செய்வித்து பித்ருக்களையும் தேவர்களையும் பூஜித்தார். உரிய காலத்தாலும் ஸ்நானத்தாலும் சௌச்சத்தாலும் சம்ஸ்காரங்களாலும் தவத்தாலும் யாகத்தாலும் தானங்களாலும் சந்தோஷத்தாலும் திரவியங்கள் பரிசுத்தப்படுகின்றன. ஆத்ம ஞானத்தால் ஆத்மா சுத்தி அடைகின்றது. அளவற்ற மகிமை வாய்ந்த உலக நாயகனாகிய கிருஷ்ணன் நந்த கோகுலத்தில் வந்து உதித்த அப்போது ஏற்பட்ட மகோத்சவத்தில் பல வகைப்பட்ட வாத்தியங்களை முழக்கினார்கள். கோபர்கள் சந்தோஷத்தால் தயிர் பால் நெய் ஜலம் முதலியவற்றை ஒருவர் மேல் ஒருவர் இறைத்து கொண்டும் வெண்ணெயை பூசிக்கொண்டும் விளையாடினார்கள். நந்தகோபரால் அன்புடன் காப்பாற்றப்பட்டு வந்த பெருமை வாய்ந்த ரோகிணியும் விஷ்ணுவின் ஆராதனைக்காகவும் தனது புத்திரனுடைய வளர்ச்சிக்காகவும் சிறந்த வஸ்திரம் புஷ்பம் ஆபரணம் முதலியவற்றால் அலங்கரிக்க பெற்று அங்கு வசித்து வந்தாள். அது முதல் நந்த கோகுலம் பகவானுடைய வாசஸ்தானத்திற்கு உரிய எல்லா குணங்களும் செல்வங்களும் நிறைந்ததாய் லக்ஷ்மி தேவி ரமிக்கும் இடமாக விளங்கிற்று. குருநந்தனா, பின்னர் கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக நந்தகோபர் கோகுலத்தை பாதுகாக்கும்படி கோபர்களை திட்டம் செய்துவிட்டு மதுரைக்கு சென்றார். சகோதரர் நந்தகோபர் வந்த செய்தியும் அவர் அரசனுக்கு கப்பம் கட்டியானதும் கேள்வியுற்று வசுதேவர் அவருடைய விடுதிக்கு சென்றார். உத்தம நண்பரான அவரை கண்டு மகிழ்ச்சியால் உள்ளம் நெகிழ்ந்து விரைந்து உடல் உயிரை தழுவுவது போல் இரு புஜங்களாலும் மார்புற தழுவினார். ராஜன்னு, ஆசனம் அளிக்கப்பட்டு ஆரோக்கியமும் நல்வரவும் வினவப்பட்டு உபசரிக்கப்பட்ட பின் வசுதேவர் தன் புத்திரர்களிடம் ஆசை பொங்க பின்வருமாறு கூறினார். சகோதரரே, குழந்தையில்லாமல் வயது சென்று இனி குழந்தை பிறக்கும் என்ற ஆசையும் நீங்கிய பின் அதிர்ஷ்டவசமாய் உமக்கு இப்போது புத்திர பேறு உண்டாயிருக்கின்றது. இந்த சம்சார சக்கரத்தின் சுழலில் நீர் புது பிறவி அடைந்தவர் போல் காணப்படுகிறீர். காணுதற்கு அரியவரும் காணுதற்கு இனியவருமான நீர் இன்று எனக்கு காண கிடைத்ததும் அதிர்ஷ்டமே. நதியில் வெள்ளத்தில் கவர்ந்து செல்லப்படும் கட்டைகளுக்கு எப்படியோ அப்படியே பலவகைப்பட்ட செயல்களால் கவரப்பட்ட நண்பர்களுக்கும் விரும்பிய ஒரு இடத்தில் சேர்ந்திருப்பது என்பதும் இல்லை.
நீர் உற்றார் உறவினருடன் இப்போது வசிக்கும் அந்த பிருகத்வனம் புல் பூண்டு ஜலம் முதலிய நிறைந்துள்ளதா? பசுக்கள் நோயற்று இருக்கின்றனவா? சகோதரரே, என் புத்திரன் ஒருவனும் தன் தாயுடன் உமது கோகுலத்தில் உம்மால் போஷிக்கப்பட்டு உம்மையே தந்தையாக கொண்டு சுகமாக வளர்ந்து வருகிறானா? நந்தகோபர் கூறியது, உமக்கு தேவகியிடம் பிறந்த புத்திரர்கள் அனைவரையும் கம்சன் கொன்றுவிட்டது மிகவும் பரிதவிக்கத்தக்கது. கடைசியாய் பிறந்த ஒரு பெண் இருந்தால் அவளும் சொர்க்கமடைந்து விட்டாள். இவ்வுலகு அதிர்ஷ்டத்திற்கு வசப்பட்டது. ஜனங்கள் அதிர்ஷ்டத்தையே உயர்ந்த தத்துவமாக காண்கிறார்கள். காண முடியாமல் இருந்து கொண்டு தனக்கு இன்ப துன்பங்களை தரும் புண்ணிய பாவங்களின் தத்துவத்தை எவன் அறிகின்றானோ அவன் மயங்குவதில்லை. வசுதேவர் கூறியது, அரசனுக்கு உம்மால் வருஷாந்தரம் கட்ட வேண்டிய கப்பம் கட்டியாகி விட்டது. இனி நீர் இங்கு அதிக நாள் தங்குவது உச்சிதமன்று. கோகுலத்தில் ஆபத்துக்குறிகள் தோன்றுகின்றன. ஸ்ரீ சுகர் கூறியது, வசுதேவரால் இங்கனம் கூறப்பட்ட பின் நந்தர் முதலிய கோபர்கள் அவரிடம் விடை பெற்று கொண்டு வண்டிகளை பூட்டிக் கொண்டு கோகுலம் சென்றார்கள். நந்தர் வழியில் செல்லும் போதே என்ன ஆபத்து விளையுமோ வசுதேவர் வாக்கு பொய் போகாது என்று எண்ணி பகவானை சரணடைந்தார். அதே சமயத்தில் கம்சனால் ஏவப்பட்டிருந்தவளும் கொடியவளும் பாலர்களை கொல்லுபவளுமான பூதனை என்பவள் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் இடைச்சேரிகளிலும் சென்று குழந்தைகளை கொன்று கொண்டு சஞ்சாரம் செய்து வந்தாள். நல்லோர்களின் நாயகனாகிய பகவானை பற்றிய ஸ்ரவணம் கீர்த்தனம் முதலியவை ராட்சசர்களை நிக்கிரகம் செய்பவை. அவை எங்கு இல்லையோ அங்குதான் ராட்சசர்களுக்கு தங்கள் செயல்களில் திறமை உண்டு. ஆகாய மார்க்கமாய் இஷ்டமான வடிவில் செல்லவல்ல அந்த பூதனை மாயையால் தன்னை மானிட பெண்ணாக்கி கொண்டு நந்த கோகுலத்தில் புகுந்தாள். பாலர்களை கொல்லும் பூதனை அங்கு குழந்தைகளை தேடுகையில் தெய்வ வசமாக நந்தகோபர் வீடு வந்து அங்கு துஷ்ட நிக்கிரகம் செய்பவனும் ஆனால் தனது பராக்கிரமத்தை மறைத்து கொண்டிருப்பவனும் நீர்பூத்த நெருப்பு போன்றவனுமான குழந்தையை கண்டாள். சராச்சர பிரபஞ்சத்தின் ஆத்மாவாகிய பகவான் குழந்தைகளை கொல்லும் அரக்கி என அவளை அறிந்தும் அறியாதவர் போல் கண்மூடி இருந்தார். அரக்கியும் தன்னை முடிக்கப் போகும் அவ்வனந்தனை தூங்கும் பாம்பை கயிறு என கருதி அறியாமையால் எடுப்பது போல் எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். கொடிய மனதுடையவளும் அதிலும் கொடிய செயலுடையவளும் உரையில் மறைக்கப்பட்ட கத்தி போல் உத்தம ஸ்திரீ வேஷத்தில் வந்தவளுமான அவ்வரக்கியை வீட்டினுள் கண்டு தாய்மார் இருவரும் அவளுடைய காந்தியில் மயங்கி செயலற்று நின்றார்கள். மடியில் வைத்து கொண்ட குழந்தைக்கு கொடிய விஷமே உருக்கொண்டு எழுந்தார் போன்ற ஸ்தனத்தை அக்கொடியவள் கொடுத்தாள். அப்போது பகவான் ரோஷத்துடன் கைகளால் ஸ்தனத்தை பற்றி அவளுடைய உயிருடன் உறிஞ்சலானார். அவள் அப்போது போதும் விடுவிடு என்று கூவுபவளாய் உயிர்நிலையின் பீடிக்கப்பட்டவளாய் கண்களை மலர விழித்து கொண்டும் கால்களையும் கைகளையும் அடிக்கடி உதறிக்கொண்டும் உடல் வியர்க்க கதறினாள். ராஜன்னு, இப்படி அந்த அரக்கி ஸ்தனம் பீடிக்கப்பட்டு பிராணனை விட்டு வாயை திறந்து கொண்டும் தலையை விரித்து கொண்டும் தன்னுடைய உண்மையான வடிவுடன் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் அடிபட்டு விழுந்த விருத்ராசுரனை போல் பூமியில் விழுந்தாள். அவளுடைய மார்பில் பயமில்லாமல் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை கோபிகைகள் நெஞ்சு துடிக்க விரைந்தோடி எடுத்தார்கள். கோபிகைகள் ஆச்சமனம் செய்து தாங்கள் அங்கந்யாசமும் கரந்யாசமும் செய்து கொண்டு குழந்தைக்கும் பகவன் நாமங்களால் ஞாசம் செய்து ரக்ஷையை செய்வித்தார்கள். கனவில் கண்ட கொடிய சகுனங்களும் மக்களை பீடிக்கும் விருத்த கிரகங்களும் பால கிரகங்களும் விஷ்ணுவின் நாம ஜபத்தை கண்டு நடுக்கமுற்று எல்லாம் நாசத்தை அடையட்டும் என்று பிரார்த்தித்தனர். இங்கனம் அன்புமிக்க கோபிகைகளால் ரக்ஷை செய்விக்கப்பட்ட தாய் குழந்தைக்கு பாலூட்டி தூங்க வைத்தாள். அச்சமயத்தில் மதுரையிலிருந்து கோகுலம் வந்த நந்தர் கோபர்களுடன் பூதனையின் சடலத்தை கண்ணுற்று மிகவும் ஆச்சரியம் அடைந்தார்கள். வசுதேவர் எந்த விபத்து நிகழக்கூடுமென்றாரோ அதையே கண்கூடாக கண்டுவிட்டோம். அவர் உண்மையில் ஒரு ரிஷியாக தோன்றியிருக்க வேண்டும் அல்லது யோகீஸ்வரராக இருக்க வேண்டும், இது நிச்சயம். கோகுலவாசிகள் அரக்கியின் சடலத்தை கோடரிகளால் வெட்டி அப்புறப்படுத்தி விறகிலிட்டு தீ மூட்டினார்கள். கிருஷ்ணன் பால் குடித்த காரணத்தால் அப்போதே பாவங்கள் ஒழிய பெற்ற அவளுடைய சடலம் எரிக்கப்படுகையில் அகில் வாசனையுடன் புகை கிளம்பிற்று.
உலகிலுள்ள குழந்தைகளை வதம் செய்பவளும் இரத்தத்தை குடிப்பவளுமாகிய அரக்கி கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் பகவானுக்கு பால் கொடுத்தும் கூட நற்கதியை அடைந்தாள். ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவனுடைய தாய்மார்களைப் போல் அன்புடனும் மிகவும் பிரியமான எதையாவது அளித்தவர்களை பற்றி கேட்க வேண்டுமா? உலகம் போற்றும் உத்தமர்களால் போற்றப்படுபவனும் பக்தர்களுடைய ஹிருதயத்தில் நிலை பெற்றவனுமான திருவடிகளால் எவளுடைய அங்கங்களை ஆக்கிரமித்து பகவான் பாலை பருகினாரோ அவள் அரக்கியாயினும் தாயார் அடையக்கூடிய நற்கதியாகிய ஸ்வர்க்கத்தை அடைந்தாள். அப்படியிருக்க புத்திர ஸ்நேகத்துடன் பெருக்கிய பாலை எந்த செவிலி தாய்களிடமிருந்து பசுக்களிடமிருந்து ஸ்ரீ கிருஷ்ணன் வேண்டிய மட்டும் உண்டாரோ, எவர்கள் கிருஷ்ணன் பால் பருகக்கூடிய ஸ்தனத்தை படைத்திருந்தனரோ அவர்களை பற்றியும் கேட்க வேண்டுமா? தேவகி புத்திரராகிய பகவான் கைவல்யம் முதலிய அனைத்தையும் அளிப்பவர். ராஜன்னு புத்திர பாவனையுடன் இடைவிடாது கிருஷ்ணனிடம் அன்பு செய்தவர்களுக்கு அஞ்ஞானத்தால் ஏற்படும் சம்சாரம் மறுபடி உண்டாகாது. குரு சிரேஷ்டரே, செத்து பிழைத்தவன் போன்ற தமது குழந்தையை எடுத்து அணைத்து உச்சி முகர்ந்து நந்தன் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தார். இந்த அற்புத குழந்தையின் பால லீலையாகிய பூதனா மோக்ஷ சரித்திரத்தை ஸ்ரத்தையுடன் எந்த மானிடன் கேட்கிறானோ அவன் கோவிந்தனிடத்தில் பரிபூர்ணமான பக்தியை அடைவான். குறிப்பு: அரக்கர் குலத்தை உண்பதற்கு அவதரித்த பகவான் பூதனையின் பாலுடன் அவள் பிராணனையும் குடித்தது சாப்பிடுவதற்கு முன் பிராணாகூதி போல் ஆயிற்று. ஸ்ரீதர ஐயாவால் வாக்கு. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கரவு. இது பொய்கை ஆழ்வார் வாக்கு. மது நமக்கு மது நமக்கு மது நமக்கு விண்ணெல்லாம் மதுரமிக்க ஹரி நமக்கு மதுவெனக் கதித்தலால். இது மகாகவி பாரதியார் வாக்கு. தர்மத்தை எதிர்க்கும் ஸ்திரீயின் கொடுமை தர்மத்தை எதிர்க்கும் புருஷனின் கொடுமையினும் மிக்கது. அதனால்தான் ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் முதன்முதலாக அரக்கி வதம் போலும். இதில் மட்டும்தான் இரு அவதாரங்களிலும் ஒற்றுமை. மற்றபடி பல வகையில் வேற்றுமை காணப்படும். ஸ்ரீ ராமாவதாரம் பகல், கிருஷ்ணாவதாரம் இரவு. ராமாவதாரம் உத்தராயணம், கிருஷ்ணாவதாரம் தட்சிணாயனம். கோசலையின் ஆனந்தத்தை வளர்த்தவன், தேவகியின் சோகத்தை வளர்த்தவன். சூரியபுத்திரன் சுக்ரீவன் நண்பன், சூரியபுத்திரன் கர்ணன் பகைவன். ஏகபத்தினி விரதம், பகுபத்தினி விரதம். தர்ம தத்துவம், பிரம்ம தத்துவம். இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் 10வது ஸ்கந்தத்தில் பூர்வ பாகத்தில் பூதனா மோக்ஷம் என பெயர் பெற்ற 6வது அத்தியாயம் முற்றும்.